இன்றைக்கி காட்டாங்குளத்தூர் வசி பேலஸில் இருக்க சாப்பிட வாங்க வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், மீல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ், சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி இங்கே ஒரு வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு அதோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வெஜ் மீல்ஸோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா. 150 ரூபாய்க்கு அவங்க நம்மளை ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பண்ணாங்க. எதுலேயுமே ஏமாற்றலை. அந்தளவுக்கு ஃபுட்டோட குவாலிட்டியும், டேஸ்ட்டும், ஃபுட்டோட ஹைஜீனும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட் அல்வா போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ப்ரெட் அல்வாவோட டேஸ்ட் ஆகட்டும், குவான்டிட்டி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரெட் அல்வா வந்து நம்ம திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு நினைக்கிற அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது வந்து சப்பாத்திக்கும் அவங்க கொடுத்த அந்த டால் கிரேவிக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தியோட குவான்டிட்டி மீடியமாக இருந்தாலும் டேஸ்ட்லேயும் குவாலிட்டிலையும் நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் இந்த சப்பாத்தி பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கும் இது ஹெல்த்தி தான். ஸோ நம்ம சப்பாத்தி வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ரைஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சாம்பாரும் போல் சாம்பாரில் வந்து கேரட் நிறையா போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கூட இந்த அப்பளம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பாடும் நல்லா குக்காகி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. சாம்பாரில் யூஸ்வலாக காரம் அதிகமாக போட்டுருவாங்க, இல்லை காரம் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து கரெக்டான அளவில் இருந்துச்சு காரம். ஸோ நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது வந்து வத்த குழம்போட டேஸ்ட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த வத்த குழம்புக்கு அவங்க கொடுத்த உருளைக்கிழங்கு, வாழைக்காலாம் போட்டு செஞ்சு இந்த பொரியல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வத்த குழம்பை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட் வாங்கி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் இந்த வத்த குழம்புல இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லும் இதில் இருந்துச்சு. நம்ம வத்த குழம்பு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து தயிர் ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். தயிரும் நல்லா கெட்டியாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. கூட இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த காசுக்கு 100% ஒர்த்தான ஃபுட்டு தான் இந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க. ஒர்த்தான ஃபுட்டுனா குவாலிட்டி ஆகட்டும், டேஸ்ட் ஆகட்டும், ஹைஜீன் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நம்ம தயிரோட ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம ரசம் ஊற்றி ரிவ்யூவை பார்க்கலாம். ரசத்தோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா அதில் அந்த ரசத்தில் போடுற என்னென்ன பொருள் இருக்குமோ அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பூண்டு, இஞ்சி, மிளகு இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த லொக்கேஷனுக்கு யாராவது இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.